கிருபையின் கீழ் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துதல். பொதுவா இந்த உலகத்துல வெற்றி பெறணும்னு நினைக்கிற ஒரு ஆளு இல்ல ஏதோ ஒரு துறையில வெற்றி பெறணும்னு நினைக்கிறவருக்குள்ள ஒரு முக்கியமான பழக்கம் இருக்கிறது. அந்த ஹேபிட் பேரு செல்ஃப் டிசிப்ளின். ஓ இன்னைக்கு தான் போட்டியா, வாங்க போவோம் அப்படின்னு போறவங்க ஜெயிக்க போறது இல்ல. ஒரு வருடத்துக்கு முன்பாகவே 6 மாசத்துக்கு முன்பாகவே தன் சரீரத்தை, தன் உணவை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அந்த நாளுக்காக ஒரு பயிற்சியை செய்து கடைசியில் அதுல சேரும்போது கடைசியில பார்த்தா மெடலோடு பரிசோடு அவர் வருகிறார். இப்படிதான் பாருங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற வாழ்க்கையை நீங்கள் வாழ, தேவன் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற அழைப்பை நீங்கள் நிறைவேற்ற உங்களுக்கும் இந்த பழக்கம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்றாரு. அது என்ன? சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு. ஏகப்பட்ட வாக்குகள், ஏகப்பட்ட தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் நமக்கு இருக்கு பாருங்களேன். ஆனாலும் ஏன் போய் மக்கள் அடைகிறது இல்லை? மக்கள் ஏன் சுத்தின மலையே சுத்தி வராங்க? எல்லாருக்கும் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் நம்ம பக்கம் இருக்கிறாரா இல்லையா? வாழ்க்கை எப்படி டிசைன் பண்ணிருக்கிறாருன்னா, ஒரு மனிதன் எதை விரும்புகிறானோ அதை அவனால் அடைய முடியும். அப்பனா என்ன அர்த்தம்னா, விருப்பம் இருக்கிறது, அதற்கு ஏற்ற செயல்கள் இல்லை. அதுதான் தோல்விக்கு காரணம். எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்குதுங்க. வாழ்க்கை இன்னும் அப்படியே இருக்குன்னா, யூ ஆர் நாட் ஃபைண்ட் இட் யுவர் அசைன்மெண்ட். உங்களுடைய அழைப்பு என்னன்றதை நீங்க இன்னும் என்ன பண்ணாம இருக்கிறீங்க, கண்டுபிடிக்காம இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உழைப்பை அல்ல, அழைப்பை தேடுங்கள். எனக்கு யாராவது நல்லது செய்வாங்களா? அவ்வளவு தாழ்வா வாழ்றதுக்கு உங்களை படைக்கல. நல்லதை செய்யறதுக்காக கடவுள் நம்மள உண்டாக்கி இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, எத்தனை பேருக்கு பிரயோஜனமான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்திருக்கீங்க. ஒரு நல்ல முதிர் வயதுல நீங்க மறிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ரெஸ்ட், ஆண்டவரே அங்க வர்றேன், ரொம்ப நாள் அங்க இருக்க முடியல அப்படின்னு நீங்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் அழுவாங்கன்னு நினைக்கிறீங்க? வாழ்வதற்கு நோக்கம் வேண்டும், வாழ்ந்ததற்கு அடையாளம் வேண்டும். கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை புதுப்படைப்பாய் மாத்தினது மட்டும் இல்ல, அந்த புதுப்படைப்புக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்க பல பேருக்கு என்ன பண்ண போறீங்க? நல்லது செய்ய போறீங்க. நல்லது செய்யறது மட்டும் இல்ல, இப்படி நீங்க நல்லதெல்லாம் செய்வீங்கன்னு கடவுளுக்கு முன்னாடியே தெரிஞ்சு சில விஷயத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாராம். இடம் ஆயத்தம், பணம் ஆயத்தம், ஆட்கள் ஆயத்தம், ஆல் திங் இஸ் ரெடி. நீங்க வந்தா மட்டும் போதும். ஒரு மனுஷன் தன்னை ரெடி பண்ணா, ஒரு மனுஷன் தன்னை டிசிப்ளின் பண்ணா, ஒரு மனுஷன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டால் எஜமான் எடுத்து பயன்படுத்துகிற கணத்துக்குரிய பாத்திரமா அவன் இருக்க ஆரம்பிப்பான். ஆமென். நீங்க என்ன பாத்திரமா இருக்கணுங்கிறது உங்க கையில தான் இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து அந்த டிசிப்ளின் ஸ்டார்ட் ஆகும். உண்மையான ஆவிக்குரிய மனிதனுக்கு வெளியில இருந்து வரக்கூடாது, உள்ள இருந்த டிசிப்ளின் மலர வேண்டும். வாழ்க்கையின் காரியங்களின் முன்னேற்றங்கள் எல்லாம் கர்த்தர் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சுட்டார். உங்க ஜெயம் எப்பவுமே ரெடியா இருக்குது. நீங்க ரெடி ஆனீங்கன்னா அதை எடுத்துப்பீங்கன்ற நான். எதுக்காக வெயிட்டிங்க? எதுக்காக வெயிட்டிங்? ஏன் தாமதம் ஆயிட்டு இருக்குது? ஏன் சில காரியங்களை வாழ்க்கையில இன்னும் பார்க்க முடியலன்னா, ஆள் இன்னும் ரெடி ஆகாம இருக்கிறான். ரெண்டு தேவை உங்களுக்கு. ஒன்னு பர்பஸ், இன்னொன்னு டிசிப்ளின். உங்களுக்கு நோக்கமும் ஒழுக்கமும் வந்துவிட்டால் நீங்கள் உயர்வதை இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் எந்த மனிதனாலும் தடுக்கவே முடியாது. பர்பஸ் அண்ட் டிசிப்ளின் எல்லாம் சொல்லுங்க. நோக்கமும் ஒழுக்கமும். ஒழுங்குகளும் நோக்கங்களும் இல்லாத வாழ்க்கை ஆற்றலை விரயமாக்கும். ஒழுங்கு வருகிறதோ அங்கே உயர்வு வருகிறது.